எனக்கு டிஜிபி விவகாரத்தை பற்றி பேசுறதுக்கு அருகதை இருக்குது, உங்களுக்கு டிஜிபியை நியமிக்க அருகதை இருக்கா அப்படின்னு கேட்டுக்காரு. கரெக்டாக கேட்டிருக்கார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எனக்கு இது வந்து ஒரு திரு பழனிசாமி அவர்களை பிடிக்கிறதுக்கு காரணம் இது தான். இந்த இஷ்யூவில் இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டாரு. 2 ஆஸ்பெக்ட். ஒன்று, டிஜிபி அப்பாயின்மெண்ட்டு ரொம்ப முக்கியன்றதை அவர் பர்சனலாகவே கருதுகிறார், நிர்வாகம் தெரிந்த வகையில். இன்னொன்று, அவர்கிட்டையும் காவல்துறை அதிகாரிகள் சொல்லுவாங்கல்ல, தப்பு சார் இதுட்டு. ஒன்று. 2வது, இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்றது அவருக்கு புரியுதா? திருப்பி நோண்டுறது. ஓகேவா? பதிலே நீ சொல்ல முடியாதுல்ல. சிம்பிளான விஷயமா தான், ஏங்க தப்பாக சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் இதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்றது தெரியுது. சொல்கிறாரு, சரிங்க எனக்கு தான் அருகதை இல்லை, உனக்கு டிஜிபி நியமிக்கிறதுக்கு அருகதை இருக்கா என்று கேட்கிறார். இன்னொன்று, நேற்று சொல்கிறார் பாருங்கள், யூபிஎஸ்சிக்கு இந்த பட்டியலை நீங்கள் தான் அனுப்பிச்சிங்க. தகுதி இல்லாத ஆட்களை நியமிக்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய ஆளை மத்திய அரசு நியமிக்க முனைகிறதுன்னு சொன்னால், நீங்கள் அனுப்பின பட்டியலில் இருந்து தானங்க மத்திய அரசு செலக்ட் பண்ணுது. மத்திய அரசு அவர்களாக எங்கிருந்தாவது ஒரு பட்டியலை உருவாக்க முடியுமா? நீங்கள் அனுப்புகிறீங்க, 9 பேர் பட்டியலை அனுப்புகிறீங்க, அதில் 3 பேரை செலக்ட் பண்ணுறாங்க, அதில் நியமிக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லிவிட்டு, என்னோட காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு இந்த அதிகாரிகளோட பட்டியலை அனுப்பினேன். அந்த பட்டியலில் அவர்கள் அளித்த பரிந்துரையின்படி திரிபாதி அவர்களை டிஜிபியாக நான் நியமித்தேன். அதற்கு பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு சைலேந்திரபாபு அவர்களை இந்த அடிப்படையில் தான் நியமித்தீர்கள், யூபிஎஸ்சியோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் நியமித்தீர்கள். திரு சைலேந்திரபாபு ஓய்வு பெற்ற பிறகு சங்கர் ஜிவாலையும் இந்த அடிப்படையில் தான் நீங்கள் நியமித்தீர்கள். இப்போது என்ன கேடு வந்தது என்று கேட்கிறார்.